ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் டிலீட் செய்த மெசேஜ் ஃபோட்டோஸ் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா 2 வழிகளில் நீங்கள் திரும்ப எடுத்துக்கொள்ள முடியும். ஸோ அதை எந்தெந்த வழி அப்படின்றத இந்த வீடியோவில் நான் பார்த்துக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்ம சேனலோட புதிய வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த 2 வழியில் முதலாவது வழியை பயன்படுத்தி நாம் எப்படி delete ஆன எல்லாத்தையும் மறுபடியும் திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நாம் பார்த்துக்க போகிறோம். ஸோ இந்த வழி மூலமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் delete ஆன எல்லாத்தையுமே பேக்கப் பண்ணலாம் கூட இந்த வழி மூலமாக நீங்கள் delete ஆன எல்லாத்தையுமே திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். ஸோ அது எப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். அப்படின்னா தான் உங்களால் இந்த வழி மூலமாக நீங்கள் delete ஆன எல்லாத்தையுமே மறுபடியும் பெற்றுக்கொள்ளலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதை பண்ணிக்கிறதுக்கு அதாவது உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய delete ஆன சாட் எல்லாத்தையுமே நீங்கள் எப்படி ரெக்கவரி பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துக்கொள்ளலாம். அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய சாட் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி delete பண்ணி காட்டுறேன். இப்போது அடுத்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சேட்டை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த சாட்டில் இருக்கக்கூடிய மெசேஜ் ஃபோட்டோஸ் இது எல்லாத்தையுமே நான் இப்போ வந்து delete பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி delete பண்ண எல்லாத்தையுமே மறுபடியும் நான் ரெக்கவரி பண்ணி எடுத்துக்கொள்ள முடியும், அதுவும் எந்த ஒரு பேக்கப்பும் இல்லாமல். இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய மொத்த டேட்டாஸுமே நான் வந்து delete பண்ணிக்க போகிறேன், அதாவது கிளியர் டேட்டா பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பை வந்து பெக் பண்ணிக்கோங்க. பெக் பண்ணுறதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிக் பண்ணி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இருக்கக்கூடிய இந்த ஐக்கனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோரேஜ் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல கிளியர் டேட்டா அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்து கிளியர் டேட்டா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கிளியர் டேட்டா பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பில் எந்த ஒரு டேட்டாவுமே இருக்காது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து இந்த வாட்ஸ்அப்பை இன்ஸ்டால் பண்ணும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பேக்கப்புமே இல்லாமல் delete ஆன மெசேஜ் எல்லாத்தையுமே எப்படி ரெக்கவரி பண்ணி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கலாம். அதுக்கு உங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய ஃபைல் மேனேஜரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. இதில் மீடியா அப்படின்னு இருக்கும், அந்த ஃபைலை கொடுத்துக்கோங்க. இதை கொடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா COM வாட்ஸ்அப் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்கும், அந்த ஃபைலை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டாபேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஃபைலை கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஃபைல் இருக்கும். இது என்ன அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இதுக்கு முன்னாடி நீங்கள் பேக்கப் பண்ண ஃபைல் தான் இது எல்லாமே. இதில் இருக்கக்கூடிய ஃபைலை பயன்படுத்தி தான் நான் வாட்ஸ்அப்பில் delete ஆன எல்லாத்தையுமே மறுபடியும் ரெக்கவரி பண்ணி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா ஃபைல்லையுமே டேட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஃபைலில் மட்டும் டேட் வந்து மென்ஷன் பண்ணப்பட்டிருக்காது. ஸோ அந்த ஃபைல் எது அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கோங்க. அந்த ஃபைலை கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அந்த ஃபைலை டிக் பண்ணி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் ரீநேம் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. ஸோ இந்த ரீநேம் அப்படின்றத கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு அந்த ஃபைலுக்கு ரீநேம் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரியே எந்த ஒரு எழுத்துமே விடுபடாமல் அப்படியே இதில் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ அந்த ரீநேம் அப்படியே கொடுத்ததுக்கப்புறமா இதில் ஓகே அப்படின்னு இருக்கும். ஓகே அப்படின்றத கொடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃபைல் வந்து ரீநேம் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் உங்களுக்கு இதே மாதிரி இதுக்கு மேலே எந்த ஃபைல் வந்து லாஸ்ட்டாக பேக்கப் ஆகிருக்கோ அந்த ஃபைலை வந்து மறுபடியும் டிக் பண்ணி பிடிச்சிக்கோங்க. டிக் பண்ணி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி வரும். இதில் ரீநேம் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ரீநேம் அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறமா ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரியே எந்த ஒரு எழுத்துமே விடுபடாமல் அப்படியே கொடுத்துக்கோங்க. அந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறமா இதையும் ஓகே கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து முழுவதுமாக வந்து பெக் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுக்கான அதாவது உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கான லாங்குவேஜை வந்து இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா இதில் அரோ மார்க் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படின்னு இருக்கிற அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் நம்பர் என்டர் பண்ண வேண்டி வரும். அதாவது உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுக்கான சேம் ஃபோன் நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கொள்ளணும். ஸோ அதே சேம் ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஃபோன் நம்பர் சரியா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பிள்ளையாக இருந்துச்சு அப்படின்னா எடிட் பண்ணிக்கொள்ளலாம். சரியாக இருந்துச்சுன்னா ஓகே கொடுத்துக்கோங்க. கொடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய அந்த ஃபோன் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோட் நம்பர் அனுப்பியிருப்பாங்க. ஸோ நான் பார்த்தீங்கன்னா இமெயிலை வந்து நான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்றதுனால எனக்கு வந்து இமெயிலுக்கு இந்த கோட் நம்பர் வந்து அனுப்பியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இமெயிலை நீங்கள் ஆட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபோன் நம்பர் இல்லைனாலும் கூட இந்த இமெயில் மூலமாக அந்த வெரிஃபிகேஷன் அதாவது கோட் நம்பரை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உங்களுக்கு இந்த இமெயிலை வந்து எப்படி ஆட் பண்ணுற அப்படின்னு தெரியலைன்னா வீடியோட எண்டில் வந்து வீடியோ ப்ளே ஆகும், அதில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ என்னுடைய இமெயிலில் பார்த்தீங்கன்னா
வாட்ஸ்அப்லேருந்து மெயில் அனுப்பியிருக்காங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த இடத்துல வாட்ஸ்அப்போட வெரிஃபிகேஷன் கோட் வந்து இருக்குது. ஸோ இந்த வெரிஃபிகேஷன் கோட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். ஸோ இந்த இடத்துல அந்த வாட்ஸ்அப் வெரிஃபிகேஷன் கோட்டை வந்து இதில் என்டர் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வெரிஃபை ஆகும். நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷனுக்கான கோட் நம்பர் என்டர் பண்ண வேண்டி வரும். ஸோ இதில் அந்த கோட் நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணி வச்சுக்கொள்ளல அப்படின்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வராது, டிரெக்டாகவே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டினியூ அப்படின்றத வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதில் கண்டினியூ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதை கொடுத்தா பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நெக்ஸ்ட் பேஜ் வந்துடும். அதாவது இதில் வந்து உங்களுக்கு சில பர்மிஷன் இருக்கும். அதுக்கு எல்லாத்துக்குமே இந்த மாதிரி அளவு கொடுத்துக்கோங்க. கேட்குற எல்லா பர்மிஷனுக்கும் அளவு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர், அடுத்தது அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கிப் அப்படின்னு 2 ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. ரீஸ்டோர் அப்படிங்கிறத கொடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரீஸ்டோர் ஆக தொடங்கிடும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டாஸை பொறுத்து உங்களுக்கு இது வந்து டைம் எடுத்துக்கும். உங்களுக்கு ரீஸ்டோர் ஆனது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் மேலுக்கு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரீஸ்டோர் கம்ப்ளீட் அப்படின்னு இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்தது உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் ரீஸ்டோர் நவ் அப்படின்னு இருக்கிற இந்த ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இந்த ஆப்ஷனை கொடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து அது ரீஸ்டோர் ஆக தொடங்கிடும். இதில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல் ஃபோட்டோ எல்லாமே சரியாக செக் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்கி க்ரியேட் பண்ணுறதுனா க்ரியேட் பண்ணிக்கொள்ளலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கிப் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் ஆகிடும். நீங்கள் ஒருவேளை உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு இந்த மாதிரி 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் செஞ்சு வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கோட் நம்பர் என்டர் பண்ண வேண்டி வரும். ஸோ அந்த கோட் நம்பர் என்டர் பண்ணதும் உங்களுக்கு வாட்ஸ்அப் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஒருவேளை நீங்கள் இந்த 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு டிரெக்டாகவே உங்களுடைய வாட்ஸ்அப் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். ஸோ மேலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுடைய மீடியா எல்லாமே இந்த இடத்துல வந்து ரீஸ்டோர் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப்பில் நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே ஓப்பன் பண்ணி காட்டினா அந்த சாட்டை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் நான் டிலிட் பண்ண எல்லாமே வந்து இதில் வந்து மறுபடியும் ரீஸ்டோர் ஆகி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் டிலிட் பண்ண ஃபோட்டோஸ் கூட நமக்கு மறுபடியும் இந்த மாதிரி ரீஸ்டோர் ஆகி வந்திருக்குது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த ட்ரிக்கை பயன்படுத்தி நீங்கள் டிலிட் பண்ண எல்லாத்தையுமே வந்து மறுபடியும் ரெக்கவரி பண்ணி எடுத்துக்க முடியும். அதாவது மறுபடியும் நீங்கள் ரீஸ்டோர் பண்ணிக்கொள்ளலாம், அதுவும் எந்த ஒரு பேக்கப்புமே இல்லாமல். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 2வது மெத்தடை பயன்படுத்தி டிலிட் ஆன எல்லாத்தையும் நாம் எப்படி திரும்ப எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றத இப்போ பார்த்துக்கொள்ளலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பை பேக்கப் பண்ணி வச்சுருக்கணும். பேக்கப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாகவே நான் சொல்லக்கூடிய இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் டிலிட் ஆன எல்லாத்தையும் திரும்ப எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய சாட் எல்லாத்தையுமே உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதில் இருக்கக்கூடிய மெசேஜ் எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி டிலிட் பண்ணுறேன். அதோட பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கக்கூடிய சாட் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நான் டிக் பண்ணி எல்லாத்தையுமே வந்து உங்களுக்கு வந்து டிலிட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த டிலிட்டான சாட் எல்லாத்தையுமே நான் வந்து மறுபடியும் ரெக்கவரி பண்ணி எடுத்துக்க போகிறேன். அது அப்படின்றத இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த வாட்ஸ்அப்பையும் வந்து நான் அன்இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். அதாவது நான் அன்இன்ஸ்டால் பண்ணலை, இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதை வந்து நான் கிளியர் டேட்டா பண்ணுறேன். இந்த மாதிரி கிளியர் டேட்டா பண்ணாலுமே நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோர்லேருந்து உங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது எப்படி உங்களுக்கு ஓப்பன் ஆகுமோ அந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் அதே மாதிரியே இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இதில் பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷ் அப்படின்றத கொடுத்து இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் அக்ரி அண்ட் கண்டினியூ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டுக்கான ஃபோன் நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ சேம் ஃபோன் நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் உங்களால் டிலிட்டான அந்த மெசேஜ் எல்லாத்தையுமே மறுபடியும் உங்களால் வந்து திரும்ப எடுத்துக்க முடியும். அதனால் சேம் ஃபோன் நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் என்டர் பண்ண ஃபோன் நம்பர் சரி அப்படின்னு உங்களுக்கு கன்ஃபார்ம் கேட்கும். ஸோ இதில் ஓகே அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபோன் நம்பருக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 6 டிஜிட் கோட் நம்பர் வரும். அதை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி வெரிஃபை ஆகும். வெரிஃபை ஆனதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல கண்டினியூ அப்படின்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் பார்த்திங்க அப்படின்னா அளவு அப்படின்னு கொடுத்துக்கோங்க, இருக்கிற பர்மிஷன் எல்லாத்துக்கும். அதுக்கப்புறமா கீழே நெக்ஸ்ட் அப்படின்னு கொடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி மறுபடியும் லோடிங் ஆகும். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரீஸ்டோர் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கணும். ரீஸ்டோர் அப்படின்றத கொடுத்திங்க அப்படின்னா உங்களால் டிலிட் ஆன எல்லாத்தையுமே மறுபடியும் ரெக்கவரி பண்ணி எடுத்துக்க முடியும். ஸோ உங்களுக்கு உங்களுடைய டேட்டாஸை பொறுத்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து டைம் எடுத்துக்கும். அதனால் வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல நெக்ஸ்ட் அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் வந்து உங்களுடைய நேம், ப்ரொஃபைல், ஃபோட்டோ எல்லாத்தையும் சரி பார்த்ததுக்கப்புறமா மறுபடியும் நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுமே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டிலிட்டான எல்லா மெசேஜ் சாட் எல்லாமே வந்து மறுபடியும் ரெக்கவரி ஆகி வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா வீடியோட ஸ்டார்ட்டில் நான் ஓப்பன் பண்ணி காட்டின மாதிரி இதில் இருக்கக்கூடிய எல்லா சாட் மெசேஜ் எல்லாமே மறுபடியும் வந்து நமக்கு ரெக்கவரி ஆகி வந்திருக்குது. ஸோ இது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அதாவது இந்த மாதிரி டிலிட்டான எல்லாத்தையும் நீங்கள் மறுபடியும் ரெக்கவரி பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களுடைய வாட்ஸ்அப்பை வந்து பேக்கப் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி பேக்கப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா தான் உங்களால் வந்து டிலிட் பண்ண எல்லாத்தையுமே வந்து மறுபடியும் ரெக்கவரி பண்ணி எடுத்துக்க முடியும்.
உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேக்கப் எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் வீடியோ ஒன்று ஷோ ஆகும். அந்த வீடியோவை கிளிக் பண்ணி நீங்கள் அதை வந்து தெரிஞ்சுக்கொள்ள முடியும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற வீடியோ எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கொள்ள முடியும். ஸோ ஓகே நண்பா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.